அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லக்னத்திலிருந்து லக்னாதிபதி எந்த பாவத்துல அமர்ந்திருக்கு, அதே போல லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த பாவத்துல அமர்ந்திருக்கு. இந்த ரெண்டு தான் நம்மளோட ஜாதகத்துல, அதாவது நம்மளோட லைஃப்ல அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு லக்னத்திலிருந்து 7ல லக்னாதிபதியோ அல்லது சந்திரனோ இருக்கு அப்படின்னா அவருக்கு அவரோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு கேட்டா அது அவரோட வாழ்க்கை துணை அல்லது சமூகம் அல்லது கஸ்டமர் கிளைண்ட் அல்லது அவர் சுத்தி இருக்கிற நபர்கள் முன்னாடி அவர் எப்படி வெளிப்படுகிறார் அப்படிங்கிற அந்த நோக்கம் மட்டுமே அவரோட வாழ்க்கையில முக்கியமா இருக்குது. அதே போல லக்னத்திலிருந்து சந்திரனும் லக்னத்திலிருந்து லக்னாதிபதியும் வேற எந்தெந்த பாவத்துல எல்லாம் மாத்தி மாத்தி இருக்குதோ, உதாரணத்துக்கு லக்னத்திலிருந்து சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னத்திலிருந்து லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கலாம். அப்போ 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் அவரோட வாழ்க்கையில அதிக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த பாவங்களுக்கு நம்மள அறியாமையே நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தருவோம். இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், சுகபோகம், கல்வி, இதுதான் அவரோட வாழ்க்கையில மெயின் இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டரா இருக்கு. அதே போல லக்னாதிபதி 9ல உட்கார்ந்துருக்குன்னா தந்தையோ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற செயலோ கைடன்ஸோ மேற்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, இந்த மாதிரியான வேலைகள் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இதுல எதோட தசாபுத்தி அதிகமா கனெக்ட் ஆகுதோ, இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது 4ஆம் அதிபதி தசை நடக்குது அல்லது 4ல இருக்கிற சந்திரனோட தசையும் நடக்குது அப்படின்னா அந்த சந்திரனோட பலன்கள் தான் அதிகமா நடக்கும். அதே போல ஒரு 9ஆம் இடத்து தசாபுத்தி அல்லது 9ஆம் அதிபதி தசாபுத்தி அல்லது 9ல உட்கார்ந்த அந்த லக்னாதிபதியோட தசாபுத்தி நடந்தது அப்படின்னா 9ஆம் இடம் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த மாதிரி லக்னாதிபதி நின்ற பாவமும் சந்திரன் நின்ற பாவம் உங்க லைஃப அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த பாவத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கோ, எந்த பாவத்துல லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கோ அது சார்ந்த விஷயங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே திறமைய, ஸ்கில்ல, நாலேஜ வளர்க்க ஆரம்பிச்சுக்குங்க. ஒரு ஓவர் எதிர்பார்ப்புகளையோ அர்ஜென்சியவோ அல்லது அதிகமான பணம் அல்லது புதிய நபர்கள், ரிஸ்கான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை அந்த பாவத்துல செய்யாம இருக்கிறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதியோ சந்திரனோ 10ல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா தொழில், அவர் செய்யற செயல் மூலயமா கிடைக்கிற கௌரவம் அல்லது உயர் பதவிகள், இது மட்டும்தான் அவரோட லைஃப்ல முக்கியமான நோக்கமா இருக்கும். அப்போ அதுக்காக ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டே இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கான என்வரான்மெண்ட்டை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் தசாபுத்தி கனெக்ட் ஆகும்போது அல்லது சூழல் அமையும் போது உங்க முன்னாடி பெர்ஃபெக்டா வந்து நிற்கும். அதுல திறமையை வளர்க்காமையோ இல்லீகலாவோ ஒரு அர்ஜென்சிக்காகவோ வெறுமனே ப்ரூவ் பண்றதுக்காகவோ ஈகோ வெளிப்படுத்துறதுக்காகவோ பேராசைக்காகவோ அல்லது பயத்தோடையோ அந்த இடத்த அணுகக்கூடாது. எந்தெந்த இடத்த அப்படின்னா லக்னத்திலிருந்து சந்திரன் நின்ற இடத்த, லக்னத்திலிருந்து லக்னாதிபதி நின்ற இடத்த, இந்த 2 பாவகங்களை எப்பவுமே சேஃபா, ஜென்யூனா, ஜென்டிலா, லாங் டேர்முக்கு பிளான் பண்ணி கையாளணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வர்ற அட்வைஸ். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், உங்க ஹாரோஸ்கோப்ல எந்தெந்த கிரகம் எப்படி இயங்கும், அதுல பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அதை சரியா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற உங்க முழு ஹாரோஸ்கோப்கான கைடன்ஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவான வேலை, தொழில், ஃபேமிலி லைஃப் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.